குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா டிசம்பர் 27 சனிக்கிழமை 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்மளுடைய சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2026 ஆண்டுக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஜிடிக்கான அனைத்து அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம கொடுத்துருவோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டவர்ஸ் பார்த்துக்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜனவரி 20 ஆளுநர் உரையுடன் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இது தொடர்பான தலைமைச் செயலகத்தில் வந்துன்னா பேரவையினுடைய தலைவர் யார் அப்படின்னா மு அப்பாவு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வெளியிட்டிருக்காரு. ஜனவரி 20 காலை 9:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன முக்கியமானது அப்படின்னா முதல்வர் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 176 1 கீழ் வந்து பார்த்திங்கன்னா பேரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசித்து அளிப்பார். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அலுவல் ஆய்வு குழு கூடி அவை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கலந்தாலோசிப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதாவது அவங்க என்ன உரை கொடுக்குறாங்களோ அதுதான் ஆளுநர் வாசிப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் 2004 டிசம்பர் 26 வந்து சுனாமி பேரலை நினைவு நாள். ஓகேங்களா? அடுத்தது பிரதமரின் தேசிய பாலகர் விருது பெற்ற கோவையைச் சேர்ந்த மறைந்த சிறுமியான வியோமா பிரியா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவையை சேர்ந்தவங்க. இவங்க தன்னுடைய தம்பி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் அடித்து போராடிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை போய் அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது இவங்களும் இறந்துட்டாங்க. இது வந்து டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க 20 குழந்தைகளுக்கு. அந்த வகையில் கோவையை சேர்ந்த இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இறப்புக்கு அப்புறம். ஓகே, 20 குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால புரஸ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்காங்க. மகத்தான சாதனை புரிந்து 20 குழந்தைகளுக்கு பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் கொடுக்குறாங்க. சீக்கிய மதத்தினுடைய 10வது குருவான கோவிந்த் சிங்கினுடைய 2 மகன்கள், அதாவது சாகிப் ஜாதா ஜொராவர் சிங் மற்றும் சாகிப் ஜாதா பதே சிங்கின் வீர மரணத்துக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுது. ஓகேங்களா? 20 குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இவர்கள் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2024 மே 24 கோவை மாவட்ட சரவணம்பட்டியைச் சேர்ந்த வியோமிகா பிரியா என்ற சிறுமி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடன் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த ஜியான்ஸ் ரெட்டி என்ற 6 வயது சிறுவன் மீது மின்சாரம் தாக்கியதை கண்டு அவரை காப்பாற்ற போய் அவங்களே இறந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுமாதிரி ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது தன் வீட்டு அருகில் இருந்த எல்லையில் இருந்த நாட்டுக்காக போராடி கொண்டிருந்த இராணுவ வீரர்களுக்கு குடிநீர், பால் மற்றும் லஸ்ஸி என இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிப்பேன். இது நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்த விருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முகலாய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மதத்திற்கு மாற மறுத்து மரணத்தை தழுவிய சீக்கிரமே 10வது குருவான குரு கோவிந்த் சிங் மற்றும் அவருடைய மகன்களான ஜோவர் சிங் மற்றும் பதே சிங் ஆகியோரின் தியாகத்தை போற்றும் வகையில் 2022 ஆண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 வீர பால திவாஸ் அப்படின்னு ஒன்று கடைபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது தேசிய வீர பாலர்கள் தினமாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கடைபிடிக்கிறோம். இது வந்து 2022 ஆண்டுலேருந்து கடைபிடிக்கிறோம். முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது நாட்டின் ஜென் இசட் அப்படின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க தான் ஜென் இசட் பிரிவை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து ஜென் ஆல்ஃபாங்கிறது வந்து 2010 2025 பிறந்தவங்க. ஓகேங்களா? இனி வருங்காலங்களில் டிஎன்யூஎஸ்ஆர்பில் இந்த மாதிரி கேள்வி கூட கேட்கலாம். தயவு செஞ்சு படித்து வச்சுக்கிங்க. அடுத்தது பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நோக்கில் 2 தரவுதளங்களை மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. திட்டமிடப்பட்ட குற்றங்களை பதிவு செய்வதற்கான வலைதளம் மற்றும் தொலைந்து போன, திருடப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் குறித்த தகவல்களையும் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்க இது வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்தது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கர்வார் துறைமுகத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் கடந்த 2006 வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13 ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டார். அவருக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பலில் பயணிக்கும் நாட்டின் 2வது குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். தனது பதவி காலத்தில் விமானப்படையின் 2 போர் விமானங்களில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஓகேங்களா? கடந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா சுக்கோய் 30 MKGM அதாவது MKI அப்படின்ற போர் விமானத்திலையும் ரஃபேல் போர் விமானத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்தது உலக சாதனை, அதாவது பாக்ஸிங் டே டெஸ்ட்டின் முதல் நாள் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களின் எண்ணிக்கை புதிய உலக சாதனை படைச்சிருக்கு.
ஆட்டம் நடைபெறும் மெல்போர்னில் கிரிக்கெட் மைதானத்திலிருந்து 94,199 ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க. கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் மைதானத்தில் கூடிய ரசிகர்கள் எண்ணிக்கையில் இதுதான் அதிகபட்சம். இதற்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டு மெல்போர்ன் மைதானத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மோதிய உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இறுதி ஆட்டத்தில் காணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 93,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அதிகம். தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் மத்திய பிரதேச வீரரான சூரஜ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஜூனியர் அப்படின்ற இரு பிரிவுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் வந்து இந்திய மகளிர் அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெற்றி பெற்றது. இத்துடன் 3வது வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தீப்தி சர்மா வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்க. இந்த ஆட்டத்தில் 3 விக்கெட்டுகளை சாய்த்த இந்தியாவின் தீப்தி சர்மா சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை சாய்த்த வீராங்கனையாக சாதனை படைச்சிருக்காங்க. 131 ஆட்டங்களில் இந்த சாதனை எட்டியிருக்கும் தீப்தி ஏற்கனவே அந்த சாதனையாளராக இருக்கும் ஆஸ்திரேலியாவினுடைய மிகன் ஷட் அவங்களோட அந்த சாதனை கூட சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இத்துடன் சர்வதேச கிரிக்கெட்டில் மொத்தமாக 333 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கும் தீப்தி சர்மா மகளிர் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை சாய்த்தவர்கள் வரிசையில் இந்தியாவின் ஜூலன் கோஸ்வாமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 355 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. இங்கிலாந்தினுடைய கேத்ரின் சிவர் பிரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 335 விக்கெட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல 333 விக்கெட்டுகளை சாய்த்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது உலகிலேயே இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் அகர்பத்திகள் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தயாரிப்பு அதிகமாக இருக்குது. இந்த அகர்பத்தினுடைய சந்தை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 8,000 கோடி, கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1,200 கோடி மதிப்பிலான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, மலேசியா, நைஜீரியா, பிரேசில், மெக்சிகோ உள்ளிட்ட 150 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறோம். நம்ம ஏன் இதை பார்க்குறோன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த அகர்பத்தி துறை. ஓகேங்களா. அடுத்தது டேனிஷ் கோட்டையில் 17ஆம் நூற்றாண்டுக்கான போர்வாள் வந்து பார்த்திங்கன்னா மாயமாயிருக்கு. நமக்கு இதில் தெரிஞ்சுக்கணும் அது எங்கே இருக்குன்ற டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சோம்னா தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் 17ஆம் நூற்றாண்டினுடைய போர்வாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. இது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் இருக்குது. 1626ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டினுடைய டேனிஷ் கலை நுணுக்கத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. 1622 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோட்டை டேனிஷ்காரர்கள் தமிழகத்தில் பயன்படுத்திய பொருட்கள் வந்து 1200ஆம் ஆண்டுகால சிலைகள், பீங்கான்கள், மரத்தாலான பழைய பொருட்கள் ஒரு அருங்காட்சியகமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்திட்டு வராங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு முக்கியம், மயிலாடுதுறை மாவட்டம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவஸ் அவ்வளோதான். தண்டை எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 2026ஆம் ஆண்டு அனைத்து போட்டித் தேர்வுக்குமான அப்டேட்டும் உடனே நம்ம கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.